மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேத் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.11 உள்ள முதல் கணக்கு. பிரதியிடல் முறையில் தீர்க்க. 2x - 3y = 7, 5xy = 9. இந்த ரெண்டு சமன்பாடையும் தான் பிரதியிடல் முறையை பயன்படுத்தி தீர்க்க சொல்லியிருந்தாங்க. இந்த முதல் சமன்பாட்டுக்கு சமன்பாடு நம்பர் 1 அப்படின்னும், இந்த இரண்டாம் சமன்பாட்டுக்கு சமன்பாடு நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெயரிட்டுக்கலாம். தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கணக்கில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பிரதியிடல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு சமன்பாடுகளில் ஏதாவது ஒரு சமன்பாட்டிலிருந்து எக்ஸுக்கோ அல்லது ஒய்க்கும் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரை இன்னொரு சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்ப்பா. இப்போ நம்ம எந்த சமன்பாட்டை எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸின் கெழுவோ அல்லது ஒய்யின் கெழுவோ 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிற சமன்பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இங்கே எக்ஸின் கெழு 2 இருக்கு, இங்கே ஒய்யின் கெழு 3 இருக்கு, இங்கே எக்ஸின் கெழு 5, இங்கே ஒய்யின் கெழு பாருங்க 1 இருக்கா, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த சமன்பாடை எடுத்துக்கிட்டு கணக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இரண்டாம் சமன்பாட்டில் இருந்து அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுல இருந்து நமக்கு ஒய்க்கு தான் கெழு 1 இருக்கு. இப்போ ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 5x இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஒய்க்கு அடுத்து ஈக்குவல் டு அப்படியே எழுதிக்கோங்க. 9 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ப்ளஸ் 5x இங்கிட்டு போகும்போது -5x என்று கிடைக்கும். இப்போ ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாம் சமன்பாட்டை பயன்படுத்தி. நமக்கு இந்த ஒய்யின் மதிப்பும் டைரக்டாக நம்பராக வரல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் கிடச்சிருக்கு. அதாவது ஒய்யின் மதிப்பு எக்ஸை உள்ளடக்கி தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் இந்த எக்ஸும் இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு இந்த ஒய்யின் மதிப்பை எடுத்துக்கலாம். இதுக்கு சமன்பாடு 3 அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுக்கோங்க. இப்போ நம்ம இரண்டாம் சமன்பாட்டிலிருந்து இந்த மதிப்பு எடுத்தோம். இப்போ இந்த மதிப்பை 1ஆம் சமன்பாட்டில் பிரதியிடலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 9 - 5x என சமன்பாடு 1இல் பிரதியிட அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம பிரதியிடுறதுக்கு முன்னாடி 1ஆம் சமன்பாடை எடுத்து எழுதிக்கோங்கப்பா. 2x - 3y = 7. இப்போ இதில் ஒய்யின் எங்கே இருக்கோ அங்கே 9 - 5x அப்படின்னு போட்டுருங்க. மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம். 2x அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 3 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 3y அப்படின்னா 3 × ஒய்ன்னு அர்த்தம். அப்போ 3 இன்ட்டு இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். நம்ம இன்ட்டுன்னு போடலாம் அல்லது பிராக்கெட் போடலாம். ஏன்னா பிராக்கெட்டும் இன்ட்டுவை தான் குறிக்கும். பிராக்கெட்டை தான் முதல்ல நம்ம நீக்கணும். அதனால் மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்க போகிறோம். இந்த 2x அப்படியே எழுதிக்கோங்க. -3 வச்சு இங்கே உள்ளே பெருக்கிடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் அப்படி பெருக்குனா நமக்கு பிராக்கெட் நீங்கிரும். இந்த மாதிரி 2 உறுப்புகளை பெருக்கும்போது முதல்ல அவற்றின் குறியீடுகள் பெருக்குங்க, அப்புறமா நம்பர் 2ஐயும் பெருக்குங்க, அப்புறமா XY போன்ற அந்த மாறிகளை பெருக்கிக்கலாம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் 3 × 9 அப்படின்னா 27. அடுத்து இதே -3 வச்சு -5x பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 5 15. இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ எக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 7. ஒரு எக்ஸை இன்னொரு எக்ஸ் கூட தான்ப்பா கூட்டிக்கவோ அல்லது கழிச்சிக்கவோ முடியும். அதனால் இந்த 2 எக்ஸ் உறுப்பை இங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கூட தான் கூட்ட முடியும். இந்த நம்பரை நம்ம ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். இப்போ 2x + 15x, இந்த எக்ஸ் உறுப்பு 2ஐயும் நான் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 7 அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள 7 -27 இங்கிட்டு கொண்டு போயிருங்க. ப்ளஸ் 27 அப்படின்னு கிடைக்கும். 2x + 15x அப்படின்னா 17x ஈக்குவல் டு 7 + 27 அப்படின்னா 34. இதிலிருந்து எக்ஸுக்கு தான் நமக்கு மதிப்பு தேவை. இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 34. இந்த 17 இங்கிட்டு கொண்டு போக போகிறோம். 17x என்றால் 17 பெருக்கல் x என்று அர்த்தம். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 17 இங்கிட்டு போகும்போது நமக்கு வகுத்தலா மாறிடும். எனவே பை 17 என்று கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 17 17 ஈர் 17 34. பை 1க்கு மதிப்பு கிடையாது. எனவே எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. வரக்கூடிய எக்ஸின் மதிப்பை அந்த 3ஆம் சமன்பாட்டில் பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஒய்க்கு மதிப்பு கிடைச்சிரும். இல்லை நம்ம 1 அல்லது 2ஆம் சமன்பாட்டில் கூட பிரதியிடலாம். 3ல் பிரதியிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு 3ஆவது சமன்பாடு எழுதிக்கலாம். சமன்பாடு 3இல் இருந்து 3ஆம் சமன்பாடு y = 9 - 5x. y = 9 - 5x என்றால் 5 பெருக்கல் x என்று அர்த்தம். எனவே 5 பெருக்கல் xக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் எழுதிக்கோங்க. y = 9 - 5 × 2னா 10. y = 9 - 10
9 மைனஸ் 10 என்றால் -1. எனவே ஒய்யின் விடை -1 என்று கிடைத்துள்ளது. விடைன்னு தனியாக எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்க இந்த ஆன்சர் கரெக்டு தானா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடலாம்ப்பா. இந்த எக்ஸின் மதிப்பு மற்றும் ஒய்யின் மதிப்பை கொடுக்கப்பட்ட கேள்வியில் 1ஆம் சமன்பாட்டிலே அல்லது 2ஆம் சமன்பாட்டிலே பிரதியிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து பரீட்சையில் இது மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாதுப்பா. இது சும்மா நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ 2x அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நமக்கு 2ன்னு விடை கிடைச்சதா, அதை எழுதிக்கலாம். -3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -1ன்னு விடை கிடைச்சிச்சு, அதை எழுதிக்கோங்க. ஈக்குவல் இந்த பக்கம் உள்ள நம்பர் எழுத வேணாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடச்சிரும். 2 குறியீடு பக்கத்தில் வரக்கூடாதுல்ல, அதனால் நம்ம இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 2 இன்ட்டு 2னா 4, -3 இன்ட்டு -1. ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கிக்கோங்க, அப்புறம் நம்பரை பெருக்கிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 என்றால் 3. 4 கூட்டல் 3 அப்படின்னா 7ன்னு கிடச்சிரும். பார்த்தீங்களா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பர் கிடைக்குதா. இதே மாதிரி இதில் நீங்கள் பிரதிட்டு பார்த்தாலும் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கிறனால நமக்கு கிடைச்ச ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம்ப்பா. 1.5x ப்ளஸ் 0.1y ஈக்குவல் டு 6.2. 3x மைனஸ் 0.4y இஸ் ஈக்குவல் டு 11.2. முதலாவது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு சமன்பாடு 1 அப்படின்னும், இரண்டாவது சமன்பாட்டுக்கு சமன்பாடு 2 அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுக்கலாம்ப்பா. இது மாதிரி தசமத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முதல்ல தசமத்தை நீக்கிக்குவோம். நீக்கிட்டு செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக விடை கிடச்சிரும். இப்போ எல்லாத்துலேயும் பாருங்களேன், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. எல்லா இலக்கங்கள்லையும் இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 0 உள்ள நம்பரால் பெருக்குனிங்கன்னா புள்ளி நீங்கிரும். ஒரு 0 உள்ள நம்பர் அப்படின்னா 10, 20, 30, 40 ஏதோ ஒரு நம்பர் வச்சு பெருக்கிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 0 உள்ள ஈஸியான நம்பர்னு பார்த்தோம்னா 10. அதனால் நம்ம 10ஆல் பெருக்க போகிறோம். நமக்கு ஒரு இடத்துல 10ஆல் பெருக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்மளால் ஒரு நம்பரோட மட்டும் பெருக்க முடியாதுப்பா, மொத்த சமன்பாட்டையும் தான் பெருக்கணும். எப்போ வந்து இந்த சமன்பாட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மொத்த சமன்பாட்டுக்கு தான் பண்ண முடியும், ஒரு உறுப்புக்கு மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட இங்கே வந்து நமக்கு எல்லா உறுப்புகள்லையுமே புள்ளி இருக்குது. ஸோ எல்லா உறுப்பையும் வந்து நம்ம 10ஆல் பெருக்கிக்க போகிறோம். அதாவது மொத்த சமன்பாடையுமேவும் 10ஆல் பெருக்கிருங்க. 1.5 இன்ட்டு 10 அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும், நம்ம ரஃப் ஒர்க்கில் பார்த்துடலாம். 1.5 இன்ட்டு 10. எப்பயுமே புள்ளி வந்துச்சு அப்படின்னா புள்ளியை எடுத்துருங்க. புள்ளி இல்லைன்னா இது என்ன நம்பரோ அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கிட்டு அப்புறமா புள்ளி வச்சுக்கலாம். 15 இன்ட்டு 10. இப்படியும் உங்களுக்கு பெருக்க தெரில அப்படின்னா 0 வந்துச்சுன்னா 0வையும் விட்டுருங்க, இந்த புள்ளியும் விட்டுருங்க, 0வையும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற 2 நம்பரை மட்டும் பெருக்கி போட்டுட்டு அப்புறமா 0 சேர்த்துக்கோங்க, புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ புள்ளி எடுத்துட்டா இது 15, இங்கே 1. இப்போ 15 இன்ட்டு 1 அப்படின்னா 15 தான் கிடைக்கும். இந்த 0 அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ 150 என்று கிடைத்து விட்டது. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ நம்மளும் விடையில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அடுத்து உள்ள 0க்கு மதிப்பு இல்லை, அடிச்சு விட்ருங்க. இப்போ விடை என்ன கிடச்சிருக்கு பாருங்க, 15ன்னு கிடச்சிருக்கா. இப்போ இங்கே எழுதிக்கலாம் 15 எக்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இதையும் அதே மாதிரி 0.1ஐயும் இதே மாதிரி 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே புள்ளி இல்லை அப்படின்னா இங்கே 1ன்னு தான் அர்த்தம். 0 1ன்னு இருக்கும், 0 1 1ன்னு தானே அர்த்தம். 1 இன்ட்டு 10னா 10 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. புள்ளிக்கு அடுத்து உள்ள 0க்கு மதிப்பு இல்லை, எனவே வெறும் 1ன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ 1 ஒய்ன்னு எழுதிக்கலாம். 1 ஒய்ன்றதை வெறும் ஒய்னே நம்ம குறிப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 6.2 இன்ட்டு 10 அப்படின்னா இங்கே புள்ளி எடுத்துக்கோங்க, 62. 62 இன்ட்டு 1ன்னா 62 தான். ஒரு 0 இருக்குது, ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து உள்ள 0க்கு மதிப்பில் அடிச்சு விட்ருங்க. இப்போ 62ன்னு கிடச்சிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு புள்ளி இல்லை, ஆனால் இந்த 2 இலக்கங்கள்லேயும் புள்ளி இருக்குது. இந்த புள்ளியும் நம்ம நீக்கிடலாம். அப்போ இந்த 2 நம்பருக்கு மட்டும் நம்ம 10ஆல் பெருக்கலாமா அப்படின்னா அப்படி பெருக்க முடியாதுப்பா. நீங்கள் ஒரு உறுப்பில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மொத்த உறுப்பையும் தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். எனவே இரண்டாம் சமன்பாடு முழுவதையுமேவும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குன்றனால இங்கேயும் 10ஆலேயே பெருக்கிறோம். இப்போ 3 இன்ட்டு 10 அப்படின்னா 30 எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். மைனஸ் 0.4 இன்ட்டு ஒய். நம்ம இங்கே செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும், 4y அப்படின்னு கிடைக்குமா. ஈக்குவல் டு அதே மாதிரி அதையும் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே மாதிரியே செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 112 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த சமன்பாட்டில்
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எல்லா நம்பருமே பாருங்களேன், இரண்டாம் வாய்ப்பாட்டில் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்குதா? அப்போ எல்லா நம்பருமே வந்து நம்ம 2ஆல் வகுத்துடலாம். டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த சமன்பாடு அப்படியே 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 30x 2ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா பை 2ன்னு வருமா? பை 2 அப்படின்னாலே பாதின்னு அர்த்தம்ப்பா. 30ல் பாதி 15x மைனஸ் இதை 2ஆல் வகுக்கணும். உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா பை 2 அப்படின்னாலே பாதின்னு அர்த்தம். பாதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ல் பாதி 2 y ஈக்குவல் டு 102ல் பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. நமக்கு புதுசாக 2 சமன்பாடு உருவாக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு வந்து 3 என்றும் இதற்கு 4 என்றும் பெயரிட்டு கொள்ளலாம். இப்போ நம்ம போன கணக்கு செஞ்ச மாதிரி பிரதியிடல் முறையை பயன்படுத்தி சால்வ் பண்ணிடலாம். நம்ம போன கணக்கில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி 2 சமன்பாடுகளில் எந்த சமன்பாட்டு முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, எங்கே எக்ஸின் கெழுவோ அல்லது ஒய்யின் கெழுவோ 1 அப்படின்னு இருக்கோ அந்த சமன்பாடை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸின் கெழு 15 இருக்குது, ஆனால் இங்கே ஒய்யின் கெழு பாருங்க 1ன்னு இருக்கா? இப்போ இந்த சமன்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக விடை கிடச்சிரும். 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த 3ஆம் சமன்பாட்டில் ஒய்க்கு மதிப்பு வேணும் அப்படின்னா ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 62. இந்த 15x இங்கிட்டு கொண்டு போயிருங்க. இங்கே வந்து ப்ளஸ் 15xன்னு இருக்குது. எனவே ஈக்குவல்ட்டை கடந்து அங்கிட்டு போகும்போது மைனஸ் 15x என்று கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒய்க்கு விடை கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம 5ஆம் சமன்பாடு அப்படின்னு பெயரிட்டுக்கலாம். 3ஆம் சமன்பாட்டில் இருந்து ஒய்யின் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கிடைச்ச ஆன்சரை 4ஆம் சமன்பாட்டில் நம்ம பிரதியிடணும். 4ஆம் சமன்பாடில் பிரதியிடுறதுக்கு முன்னாடி 4ஆம் சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. 15x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 56. நீங்கள் இந்த இடத்துல வந்து வகுக்காமலே இப்படியே வச்சுக்கிட்டு செஞ்சால் கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான்ப்பா வரும். கொஞ்சம் பெரிய நம்பராக வருன்றதுக்காக நான் வகுத்தேன். இப்படி வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த டிவைடட் பை 2 போட கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வகுக்க வேணாம். இந்த சமன்பாடையை அப்படியே வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். இப்போ வந்து இங்கே நம்ம ஒய்க்கு பதிலாக 62 மைனஸ் 15xன்னு போடணும். மற்ற எல்லா நம்பரையும் அப்படியே வச்சுக்கோங்க. 15x மைனஸ் 2, இங்கே 2y அப்படின்னா 2 இன்ட்டு ஒய்னு அர்த்தம். எனவே 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக அந்த நம்பரை போட போகிறோம். நான் இன்ட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட்னு போட்டுக்கிறேன். ஏன் நம்ம ப்ராக்கெட் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த 2ஆனது இந்த 2 நம்பருக்குமே சொந்தம். 2 நம்பரையுமே 2ஆல் வந்து நம்ம பெருக்கணும். ஈக்குவல் டு 56 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நீக்கிக்கோங்க. மற்றதெல்லாம் அது வரைக்கும் அப்படியே எழுதிட்டே வாங்க. இப்போ இந்த மைனஸ் 2ஐயும் 62ஐயும் பெருக்குங்க. மைனஸ் 2ஐயும் மைனஸ் 15xஐயும் பெருக்குங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 62 அப்படின்னா 124. அடுத்து மைனஸ் 2 வச்சு மைனஸ் 15xஐ பெருக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 15னா 30. இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 56. ஒரு எக்ஸ் உறுப்பை இன்னொரு எக்ஸ் உறுப்பையும் மட்டும் தான் கூட்டவோ கழிக்கவும் முடியும். ஒரு எக்ஸை ஒரு நம்பரையும் கூட்ட கழிக்க முடியாது. அதனால் எக்ஸ் உறுப்பு எல்லாத்தையும் தனியாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக வச்சுக்கலாம். நம்பர் எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடில் கொண்டு போயிடலாம். 56 மைனஸ் 124 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 124 அப்படின்னு ஆயிரும். 15x ப்ளஸ் 30x என்றால் 45x ஈக்குவல் டு 180 அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸுக்கு தான் மதிப்பு தேவை. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 45 இங்கிட்டு கொண்டு போங்க. இங்கே 45x என்றால் 45 பெருக்கல் எக்ஸ் என்று அர்த்தம். பெருக்கல் இருக்கிற 45 அங்கிட்டு கொண்டு போகும்போது வகுத்தல் 45 அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே நீங்கள் 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம், 9ஆம் வாய்ப்பால் அடிச்சுட்டே வரலாம். நான் வந்து டேரக்டாக 45ஆம் வாய்ப்பாலே அடிச்சிடறேன்ப்பா. எக்ஸின் மதிப்பு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த கிடச்சிருக்கிற எக்ஸின் மதிப்பை நம்ம 5ஆம் சமன்பாட்டில் பிரதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய்க்கு மதிப்பு கிடச்சிரும். எனவே 5ஆம் சமன்பாடு எழுதிக்கலாம். ஐந்தாம் சமன்பாடானது y ஈக்குவல் டு 62 மைனஸ் 15x. y ஈக்குவல் டு 62 மைனஸ் 15x என்றால் 15 இன்டூ எக்ஸ் என்று அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு பிரதியிடலாம். y ஈக்குவல் டு 62 மைனஸ் 15 இன்ட்டு 4 அப்படின்னா 60. y ஈக்குவல் டு 62ல் 60 போச்சு அப்படின்னா 2. விடை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம போன கணக்கில் பார்த்த மாதிரி இந்த விடை கரெக்டு தானா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் இதை பிரதியிடுங்க. 1 2 3 4 சமன்பாடு வச்சுருக்கோம். நீங்கள் எதில் பிரதியிட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த பக்கம் உள்ள ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். எது கொஞ்சம் ஈஸியாக இருக்கோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம், பிரதியிட்டு பார்த்துக்கிடலாம்.
நான் வந்து இதில் பிரதிடுறேன். இது சின்னதாக இருக்கு இல்லையா? எக்ஸுக்கு வந்து நமக்கு 4 அப்படின்னு விடை கிடச்சிருந்துச்சுப்பா. இங்கே 15x அப்படின்னா 15 இன்ட்டு எக்ஸ்ன்னு தானே அர்த்தம். அப்போ 15 இன்ட்டு 4 அடுத்து ப்ளஸ் ஒய். எனவே ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நமக்கு 2ன்னு கிடச்சிருந்துச்சு. 2 ஈக்குவல் டு, இப்போ இதை 2 பேருக்குங்க, 15 இன்ட்டு 4 அப்படின்னா 60, 60 கூட்டல் 2 அப்படின்னா 62. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பரே நமக்கு கிடச்சிருச்சா? அப்போ வந்து நம்ம கரெக்டாக விடை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நன்றி மாணவர்களே.